தேவ ஜனமாய் நாம் எழும்புகிற போது எந்த இடத்திலிருந்து எழும்புகிறோம்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விழுந்து போன நிலைமையிலிருந்து அல்லது சத்துருவினாலே வீழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து தேவன் நம்மை எழுப்ப விரும்புகிறார். அநேக காரியங்களிலே விழுந்து போன நிலைமைகள் தேவன் பாருங்களேன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் எழும்பியாக வேண்டும். விழுந்து போன நிலைமையிலிருந்து அல்லது வீழ்த்தப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் எழும்புகிற போது அல்லது வீழ்த்தப்பட்ட நிலைமையிலிருந்து சத்துருவுக்கு முகம் கொடுக்கிற போது வேத வசனம் சொல்லுகிறது, சத்துரு முற்றிலும் வெட்கப்பட்டு போகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நாம் எழும்புகிற போது என்ன சம்பவிக்கிறது? நம்மை வீழ்த்தின அல்லது விடத்தள்ளின சத்துரு என்ன செய்கிறானா, வெட்கப்பட்டு போகிறான். இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிற போது சொல்லுகிறான், என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே. ஒருவேளை விழுந்து போன நிலைமையில வீழ்த்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம். சத்ருவோடு கூட பேசுகிற போது தீர்க்கதரிசி சொல்லுகிற போது சொல்லுங்க, என் சத்ருவே நீ சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமாய் மகிழ்ச்சி ஆயிராதே. திரும்பவும் நாள் வரும், திரும்பவும் தேவன் என்ன செய்வார்? சங்கீதம் 118:13 சொல்லுகிறது, நான் விடும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துரு தள்ளுகிற போதெல்லாம் உதவி செய்கிற தேவன், நம்மை எழுப்புகிற தேவன், தூக்கி நிறுத்துகிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த பெரிய விசுவாசத்திலே கடந்து போக வேண்டும். நாம் எழும்புகிற போது நீதிமொழிகள் அங்க சங்கீதம் 20:7-8 வசனங்கள் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நமக்கு விரோதமாய் எழும்பின சத்துரு என்ன செய்யப்பட்டிருக்கிறானா, முறியடிக்கப்படுகிறான். சொல்லுகிறான், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து எழுந்து நிற்கிறோம். தேவ பிள்ளைகள் எழும்பி நிற்கிற போது சத்துரு வெட்கப்பட்டு போகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, இருக்கிற நிலைமையை விட்டு எழும்பு, உன் சூழல்களை விட்டு எழும்பு, விழுந்து போன நிலைமையை விட்டு திரும்ப என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? எழும்பு. சத்துரு ஒரு வேளை உன்னை விடத்தள்ளி இருப்பான்னு சொன்னா அந்த நிலைமைகளிலே இராதபடிக்கு என்ன செய்யணுமா? எழும்ப பிரகாசம், எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு நாம் பிரயாசப்படுகிற போது உன்னத பாட்டு 2:10 சொல்லுகிறது, என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே நீ எழுந்து வா என்று கூப்பிடுகிறார்.